நடிகர் அல்லு அர்ஜுனிடம் காவல்துறை விசாரணை நிறைவு பெற்றுள்ள நிலையில் சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டார் நடிகர் அல்லு அர்ஜுன். இது விவசாயம் நவீனமாயிட்டு வருது. இதை பயன்படுத்திய நர்சரி பிசினஸ்ல இங்க ஒருத்தர் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். 3 மணி நேர விசாரணை நடைபெற்றிருக்கிறது நடிகர் அல்லு அர்ஜுனிடம். இந்த விசாரணையில் என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? புஷ்பா 2 படம் கடந்த 5ஆம் தேதி திரையில் வெளியாகியிருந்தது. அதற்கு முதல் நாள் இந்த படத்தின் சிறப்பு காட்சி சந்தியா திரையரங்கில் திரையிடப்படும் பொழுது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினர் அங்கே சென்றிருந்தார்கள். இவர்களை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு கூடி அங்கு ஏற்கனவே படம் பார்த்தவர்களும் கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தார்கள். இதில் ரேவதி என்ற பெண்மணி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவரின் மகன் கவலைக்கிடமாக தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு இடைக்கால ஜாமீனில் தற்போது வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்க கூடாது எனலாம் கூறப்பட்டிருந்த நிலையில் அதை மீறி அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் இன்று அவர் மீண்டும் காவல் நிலையத்துக்கு வர வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என அங்கு சிக்கடப்பள்ளி காவல் நிலையம் சார்பாக நேற்றைய தினம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நோட்டீஸின் அடிப்படையில் அவர் வழக்கறிஞர்கள் குழுவுடன் அவர் இன்று அந்த காவல் நிலையத்திற்கு ஆஜராகிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல் சுமார் ஒரு 3 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இவர் சென்ற பொழுதும் அங்கு என்ன சம்பவம் நடந்தது, இவரிடம் காவலர்கள் என்ன கூறியிருந்தார்கள், இது தொடர்பான விளக்கங்கள்லாம் கேட்கப்பட்டிருந்தது. ஏனால் இவர் பார்க்கும் அந்த சினிமா படத்தை பார்க்கும் பொழுது ரசிகர்கள் பார்க்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறார். அப்பொழுது காவலர்கள் இவரை உடனடியாக வெளியே போகுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நான் படம் முடிந்துதான் செல்வேன் என்று அவர் கூறியிருந்திருக்கிறதாகவும் அதற்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதாகவும் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் உலா வருகிறது. இத்தகைய சூழலில் இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை போலீசார் தரப்பில் இன்றைய தினம் இவரிடம் கேட்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக முழு ஒத்துழைப்பும் கூறியிருக்கிறார். அதே போல் காவலர்கள் இவர்களை சந்தித்தார்களா என்று பல்வேறு கேள்விகளுக்கு ஊடகங்களில் தவறான செய்திகள் சில பரப்பப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் உண்மை இல்லை என்றும் அல்லு அர்ஜுன் விளக்கம் அளித்திருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் இந்த விசாரணை நிறைவடைந்த முன் அவர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் இல்லத்தில் சில நபர்கள் இந்த கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் அவர் இல்லத்திலும் ஒரு வெள்ளை திரை அவர் இல்லம் முழுவதும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.